விஜயகாந்த் மாதிரி விஜயகாந்த் எப்படி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்தாரு இவங்க எல்லாரையும் விட மேலங்க இது. இந்த எலெக்ஷனோட கதாநாயகன் விஜய் தான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவர் தோக்கலாம் ஜெயிக்கலாம், அது வேற. திஸ் இஸ் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன். அதை நம்ம மறுத்தோம்னா நமக்கு அடிப்படை அறிவு நேர்மை இல்லைன்னு அர்த்தம். விஜயை மையப்படுத்தி தான் அந்த எலெக்ஷன். எஸ், இது நமக்கு அடிப்படை அறிவு மட்டும் இல்லை, அடிப்படை நேர்மை. அறிவு இல்லாட்டி கூட மன்னிச்சிடலாம், நேர்மை இல்லைன்னா மன்னிக்க முடியாது. விஜயை பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். விஜயோட இம்பார்ட்டன்ஸை நீங்க, அது ஒன்றும் இல்லைங்க, அது 2%. சில பேர்லாம் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லி கொடுக்கூட, அதில் 2%, 3%, 4%. இதெல்லாம் இது ஒன்று அறிவின்மையால் வரும், இல்லை யாருக்கிட்டையும் அவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள். ஏதோ காரணத்துக்காக அவர்கள் பர்பஸா சொல்ற மாதிரி பர்பஸ்ஃபுல்லாக கட்டுண்டு கிடக்கிறார்கள், உள்நோக்கத்தோட செய்கிறாங்க. இப்படிலாம் பேசுறதால மக்கள் நம்ம மூஞ்சில காரி துப்புவாங்கன்ற அறிவு கூட இல்லாமல் பேசுறாங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், விமர்சகர்களை நான் சொல்லுவேன். விஜயால தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, விஜய் வந்தா நாடு நாசமா போயிடும் சொல்லு, அது தப்பே கிடையாது, அது ஒப்பீனியன். ஆனா விஜய்க்கு இன்ஃப்ளூயன்ஸே இல்லை. அது எவ்வளவு பேர் வந்தாங்க, சிவாஜி வந்தாரு, கமல் வந்தாரு, விஜயகாந்த் வந்தாரு, அவங்களோட 10 1 11 என்பது அயோக்கியத்தனமான. இப்ப அந்த ஆஸ்பெக்டே நம்ம புறந்தள்ள முடியாது இல்ல சார். புறந்தல் எந்த ஆஸ்பெக்ட் சொல்றீங்க? விஜயகாந்த் மாதிரி விஜயகாந்த் எப்படி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்தாரு. இவங்க எல்லாரையும் விட மேலங்க இது. நான் பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், விஜயகாந்தை பார்த்திருக்கேன். கமல் அவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. பட் விஜயகாந்தை விட இது மேல 3 மடங்கு அதிகமா இருக்கு.